திருச்சிற்றம்பலம். அண்ணலாலவாய் நன்னினாந்தனை எண்ணியேதொழத் தின்னம் இன்பமே. திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய பொற்றாளினை மலர்களை அடியேன் முதற்கண் முக்கரணங்களாலும் பணிந்து வணங்குகின்றேன். கற்பூர சுந்தரர், கடம்பவன சுந்தரர், கல்யாண சுந்தரர், அபிராம சுந்தரர், ஷண்பக சுந்தரர், மகுட சுந்தரர், கஸ்தூரி சுந்தரர், பழியஞ்சு சுந்தரர், சோம சுந்தரர், ஹாலாஸ்ய சுந்தரர், நான்மாடக்கூடல் நாயகர், மதுராதிபர், சமஷ்டி வித்யாபுரேசர், சீவன்முத்திபுரேசர், பூலோக சிவலோகேசர், கன்யாபுரேசர், மூலலிங்கமூர்த்தி என்று சொக்கநாத பெருமானுக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சொக்கநாத பெருமான் நிகழ்த்தியருளிய முதல் திருவிளையாடல் இந்திரன் பழிதீர்த்த திருவிளையாடல் என்பது. கிருதயுகத்திலே இந்திரன் ஸ்வர்க்கத்திலே மந்தார மடத்தின் நிழலிலே சுதர்மை என்று பெயர் பெற்றக்கூடிய சபையிலே 33 தேவர்களும் தன்னை வணங்க ரத்ன சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளியிருந்து தேவப்பெண்டிருடைய நிறுத்தத்தையும் கீதத்தையும் கண்டும் கேட்டும் இன்பமாக இருக்கின்றான். அப்பொழுது தேவகுருவான வியாழ பகவான் அங்கு வருகின்றார். இந்திரன் தன்னுடைய குருநாதரை வணங்காமல் அவமரியாதை செய்கின்றான். எப்பொழுதுமே குருநாதர் எல்லாவற்றினைவிட மேலானவர். நம்முடைய ஆதீன முனிபுங்கவராகிய குமரகுருபர பெருமான் நீதிநெறி விளக்கத்திலே காட்டுகின்றார். குலமகட்கு தெய்வம் கொழுனனே, மன்ற புதல்வர்க்கு தந்தையும் தாயும், அறவோர்க்கு தெய்வம் அடிகளே, எல்லோர்க்கும் தெய்வம் இலைமுகப் பைம்புன் இறை என்று காட்டுகின்றார். ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு தன் கணவன் தெய்வத்தை போன்றவன். எல்லாருக்கும் தன்னுடைய தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு தெய்வத்தை போன்றவர்கள். எல்லாரும் போய் குருநாதரை வணங்க வேண்டும். குருநாதர் அனைவருக்கும் தெய்வத்தை போன்றவர். அவரையே அவமானம் செய்கின்றான். வியாழ பகவான் அதை பொருட்படுத்தாது தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வருகிறார். குருதேவரை அவமானம் செய்ததாலே இந்திரனுடைய செல்வம் சிறிது குன்றுகிறது. இதனை உணர்ந்த இந்திரன் பல இடங்களிலும் வியாழ பகவானை போய் தேடுகின்றான். ஆனால் அவரை காணவில்லை. பிரம்மதேவனிடத்தில் கடைசியாக சத்தியலோகத்தில் போய் பிரம்மதேவரை வணங்கி இப்படி நடந்தவற்றையெல்லாம் சொல்கின்றான். உடனே பிரம்மன் ஒரு சூழ்ச்சி செய்கின்றான். அசுரகுலத்தில் பிறந்தவனும் துவட்டாவுடைய புதல்வனுமாகிய 3 சிரத்தை உடைய விஸ்வரூபனை உனக்கு குருவாக கொள், பிரகஸ்பதி வரும் வரை என்று சொல்கின்றான். உடனே இந்திரன் பிரம்மனுடைய சூழ்ச்சியை அறியாமல் அதற்கு உடன்படுகின்றான். அசுரகுலத்தில் பிறந்த விஸ்வரூபனை தனக்கு குருவாக ஏற்றுக்கொள்கின்றான். இந்திரன் தன்னுடைய புதிய குருவாகி விஸ்வரூபனிடத்திலே தனக்காக ஒரு யாகம் செய்யும்படி கேட்கின்றான். விஸ்வரூபனும் அதற்கு உடன்படுகிறான். உடன்பட்டு வேள்வியை தொடங்குகின்றான். பிறப்பால் அவன் அசுரகுலத்தை சார்ந்தவன். ஆனால் தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவர்களுடைய நலத்துக்காக ஒரு வேள்வியை செய்ய சொல்கின்றான். ஆனால் அவன் வெறும் வாயால் புறத்தே மட்டும் தேவர்களுக்கு செல்வம் பெருகுக என்று சொல்லி மனதிற்குள்ளே அசுரர்களுக்கெல்லாம் உய்யும் திறம் உண்டாகுக என்று மனதிற்குள் நினைந்து அதனை செய்கின்றான். இந்த வஞ்சனையை இந்திரன் உணர்ந்து அவனை தன்னுடைய வஜ்ரப்படையாலே அவனுடைய 3 தலைகளையும் கொய்து விடுகின்றான். அந்த தலைகள் 3 முறையே காடைப்பறவையும் ஊர்க்குருவியும் கிச்சிலி பறவையுமாகி பறந்து விடுகின்றன. குருவை கொன்றவதாலான பாவம், அந்த பெரும் பாவம் இந்திரனை பற்றி விடுகின்றது. தேவர்களிடத்தில் இதை இந்திரன் சொல்ல தேவர்கள் அந்த 3 சிரங்களை கொய்த பாவங்களை முறையாக மரங்களிடத்திலும் மண்ணிடத்திலும் பெண்களிடத்திலும் கொடுக்கின்றார்கள். அந்த பாவம் தீரும் முறைமை எப்படி என்று இந்திரன் கேட்க தேவர்கள் நீரனிடத்தில் நுரையாக அந்த பாவம் கழியும், மண்ணினிடத்தில் உப்பாக அந்த பாவம் கழியும், பெண்களிடத்தில் பூப்பாக அந்த பாவம் கழியும், மரங்களிடத்திலே பிசினாக அந்த பாவம் கழியும் என்று சொல்கின்றார்கள். உடனே இந்த தன்மையை பெற்ற அந்த உயிர்கள் எல்லாம் தனக்கு எப்படி இந்த பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாலே எங்களுக்கு வரும் நலம் யாது என்று கேட்க பழியை தாங்கிய அந்த உயிர்களுக்கு கர்ப்பமுள்ள பெண்கள் கருவுயிர்க்கும் அளவும் கணவரோடு கூடி வாழக்கடவது என்றும், மண்ணை தோண்டிய குழி அதனாலேயே வடு ஒழிய கடவது என்றும், நீர் இறைக்கும் தோறும் ஊறக்கடவதென்றும், மரம் வெட்டினாலும் தழைக்க கடவதென்றும் தேவர்கள் அதற்கு நன்மையை அருளி செய்திருக்கின்றார்கள்.
இந்திரனால் கொல்லப்பட்ட விஸ்வரூபனுடைய தந்தையான துவட்டா இந்திரன் அவனை கொன்றதை கேள்விப்பட்டு மிகவும் கோபப்படுகின்றான். பழிவாக நினைக்கின்றான். ஒரு பெரிய வேள்வியை செய்கின்றான். அந்த வேள்வியிலிருந்து விருத்ராசுரன் எனும் ஒரு அசுரன் தோன்றுகின்றான். அந்த கொடிய அசுரனை நோக்கி இந்திரனை போய் கொன்று வரும்படி ஏவுகின்றான். விருத்ராசுரன் வடமுகாகினியைப் போல கொதித்து எழுந்து வெள்ளை யானை மீது வரும் இந்திரனை எதிர்த்தான். இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்கின்றார்கள். அப்பொழுது இந்திரனுக்கு இவனை எதிர்த்து யுத்தம் செய்வது அரிது என்று தோன்றுகிறது. ஏன்னா அந்த அசுரன் வேள்வித்தீயிலிருந்து தோன்றியவன், அதனால் மிகவும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். போய் பிரம்மதேவனை வணங்கி இந்திரன் கேட்கின்றான், என்ன செய்கின்றது என்று கேட்கின்றான். பிரம்மதேவர் அதனை கேட்டு நாம் போய் விஷ்ணுவிடத்தில் சொல்வோம், திருமாலிடத்திலே சொல்வோம் என்று அழைத்து செல்கின்றார். திருமாலிடத்தில் போய் இதை சொன்ன உடனே திருமால் சொல்கின்றார், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த குலிசப்படை என்று சொல்லப்படக்கூடிய வஜ்ராயுதம் மிகவும் பழையது. அது பகைவர் உயிரை எல்லாம் கொல்ல ஆற்றல் இல்லாதது. அதனாலே ஒரு புதிய ஆயுதம் வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போது பார்க்கடல் கடையும் காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் தங்கள் ஆயுதங்களோடு வரக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தமையினாலே ஆயுதங்களை எல்லாம் ததீசி முனிவர் என்பாரிடத்திலே கொடுத்தோம். அவர் நெடுங்காலம் போய் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் கேட்காதமையினாலே அவர் அந்த ஆயுதங்களை எல்லாம் வாயில் போட்டு விழுங்கி விட்டார். அந்த அனைத்து ஆயுதங்களும் அவருடைய தண்டுவடம் என்று சொல்லப்படக்கூடிய முதுகுத்தண்டிலே போய் பொருந்தின. அதை ஒரு குலிசாயுதம் போல் அது இருக்கின்றது. நீ போய் கேட்கும் முன்னாடியே அதை அந்த முனிவர் மிகவும் உயிரிரக்கம் கொண்டவர், அதனால் உடனே அதை உனக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்கின்றான். இந்திரன் இதை கேட்டு திருமாலிடம் விடை பெற்று கொண்டு ததீசி முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்து அவரை வணங்கி துதிக்கின்றான். எதற்காக வந்தோமோ அந்த காரணத்தை சொல்கின்றான். உங்களுடைய முனிவரே, இந்த மாதிரி விருத்ராசுரன் என்னை மிகவும் அடாத துன்பங்களை செய்தான், அவனை கொல்ல உங்களுடைய முதுகுத்தண்டு வடம் வேண்டும் என்று கேட்கின்றான். கேட்டவுடனே யாராக நாம இருந்தால் நம்மளிடத்திலிருந்து ஏதாவது உறுப்பை கேட்டால் அவரை சும்மா விடுவோமா? ஆனால் ததீசி முனிவர் மிகவும் அன்பே வடிவமானவர். அதனால் அவன் கேட்டவுடனே மிகவும் முகம் மலர்ந்து அவன் கேட்ட பொருளை கொடுக்க உடன்படுகின்றார். அதுவும் கூட அவருடைய உடலை பழிக்கின்றார். இந்த உடல் நாய்கள் நமது என்று சொல்லும், நாம் இறந்த பிறகு நரிகள் நமது என்று சொல்லும். தாய் தந்தையர்கள் நாம் ஊட்டி பறிந்து வளர்த்தொடம்பாயிற்றே, அதை நமது என்று சொல்வார்கள். இந்த உயிரை எடுக்க விடுகின்றானே யமன், இந்த உடலை அது என்னுடையது என்று சொல்வான். இப்படி ஒவ்வொருவரும் நம்முடையது என்று உரிமை கொண்டாட இந்த உடல் யாருடையது என்று கேட்கின்றார். காக்கையும் கழுகும் நரியும் நாயும் தின்னக்கூடிய உடல் இது யாருடையது, இது யாருக்காவது பயன்படுத்தும் என்று சொல்கின்றார். நம்முடைய குருமுதல்வர் ஆகிய குருஞான சம்பந்த பெருமான் தான் பாடுவார். காக்கை நரி ஞாழி கழுகு பருந்துக்கிரையாம் யாக்கையினை நானென்றலையாமல் வாக்கு மனம் எட்டாத வீட்டிலனை காட்டு துட்டருளம் தட்டாத சொக்கநாதா என்று பாடுவார்கள். அப்படி முனிவர் பெருமான் இந்த உடல் உனக்கு பயன்படுத்தும் என்று தண்டுவடத்தை அளித்தருள்கின்றார்கள் ததீசி முனிவர் பெருமான். இதை வள்ளுவர் பெருமானும் கூட அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று ததீசி முனிவர் தன்னுடைய தண்டுவடத்தை இந்திரனின் நலத்துக்காக தேவலோகத்தின் நலனுக்காக அளித்த செய்தியை சொல்கின்றார்கள். அவருடைய முதுகுத்தண்டை கொண்டு போய் இந்திரன் தேவதச்சன் ஆகிய மயனிடத்தில் கொடுக்கின்றான். அதனை தேவதச்சன் குலிசாயுதமாக செய்து கொடுக்கின்றான். இந்திரன் அதை வாங்கி கொண்டு தேவசேனையோடு சென்று விருத்ராசுரனை போய் சூழ்ந்து கொள்கின்றான். தேவர்களுடைய படையும் அசுரர்களுடைய படையும் பெரிய அளவிலே போர்களிலே மோதுகின்றன. பலரும் இறக்கின்றார்கள். இந்திரனும் விருத்ராசுரனும் மாறி மாறி அஸ்திரங்களை ஒருவர் மீது ஒருவர் மழை போல பொழிந்து கொள்கின்றார்கள். அப்படி பொழிந்து கொள்ளும் காலத்திலே விருத்ராசுரன் எந்த ஆயுதத்தாலும் இந்திரனை சளைக்க வைக்க முடியாது என்று தன்னுடைய தெய்வப்படையை ஏந்தி கொண்டு அருகிலே நெருங்குகின்றான். உடனே இனியும் தாமதிக்கக்கூடாது என்ற இந்திரன் அந்த முனிவர் ததீசி முனிவருடைய தண்டுவடத்தில் செய்யப்பட்ட குலிசாயுதத்தை கொண்டு விருத்ராசுரனை நெருங்குகின்றான். உடனே அந்த ஆயுதத்துக்கு அஞ்சி விருத்ராசுரன் போய் கடலிலே விழுந்து ஒளிந்து கொள்கின்றான். இந்திரன் சமுத்திரத்தில் வீழ்ந்த அசுரனை காணாது திகைத்து போய் பிரம்மதேவரிடத்திலே சொல்ல, பிரம்மதேவர் போய் அகத்திய முனிவரிடத்தில் விண்ணப்பிக்கும்படி சொல்கின்றார். அகத்திய முனிவரிடத்திலே போய் விண்ணப்பிக்கின்றான் இந்திரன். அவர் சிவபக்தர்களால் முடியாத காரியம் என்று ஒன்று உண்டா?
உடனே அகத்திய முனிவர் அந்த 7 கடலையும் அள்ளி உள்ளங்கையில் அள்ளி பருகி விடுகின்றார். அப்போது விருத்திரன் ஒரு மலையின் மேலே தவம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்திரன் தன்னுடைய குலிசப்படையை ஏவி அவனுடைய தலையை அறுக்கின்றான். அப்போது பிரம்மஹத்தி தோஷம் அவனை பிடித்து வருகின்றது. இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தில் இருப்பதாலே அவன் தேவலோகத்தை விட்டு நீங்கி விடுகின்றான். தலைவன் இல்லாத பிரம்மலோகம், சொர்க்கலோகம் ஒரு தலைவனை இழந்த பொலிவால் தவிக்கின்றது. பொலிவு குன்றி இருக்கின்றது. மன்னன் உயிர்த்தே மலர்சலை உலகம் என்பார்கள். தலைவன் இல்லாமல் ஒரு அமைப்பால் செயல்பட முடியாது. அதனாலே தேவர்கள் ஒரு இந்திரனை ஒரு தங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பூமியிலே ஒரு அசுரன், ஒரு அரசன் இருக்கின்றான். அவனுக்கு நகுடன் என்று பெயர். அவன் 1000 அஸ்வமேதம் யாகம் செய்தவன். அவனை போய் தனக்கு அரசராக இவர்களே அழைத்து கொண்டு போய் பட்டம் கட்டி விடுகின்றார்கள். எப்பவுமே தலைமை பதவியை அடைந்த பிறகு ஒரு பொறுமை வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யக்கூடாது. பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நகுடன் அதில் தடுமாறுகின்றான். போய் அந்த பதவியில் புதிதாக தற்காலிகமாக அமர்த்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணராமல் போய் இந்திராணியை அழைத்து வாருங்கள் என்று சொல்கின்றான். இந்திராணி குலகுருவாகிய பிரகஸ்பதி ஆகிய வியாழ பகவானிடத்தில் சென்று, என்னுடைய நாயகனாகி இந்திரன் இருக்கும் பொழுது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நகுடன் என்னை அழைக்கின்றான். அவன் என்னை மனைவியாக கொள்ளுதல் தருமமா என்று கேட்கின்றார். உடனே பிரகஸ்பதி அவளுக்கு ஒரு யோசனையை சொல்கின்றார். சப்தரிஷிகள் என்று சொல்லப்படக்கூடிய 7 முனிவர்களும் தாங்கும்படி சிவிகையில் வந்தால்தான் அவனை தேவேந்திரன் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லச் சொல்கின்றாள். இந்திராணியும் அதனை அவனுக்கு அறிவிக்க, இவன் சப்தரிஷிகளும் தாங்கும்படி இந்த பல்லக்கின் மீது ஏறி வருகின்றான். அப்படி வரும் காலத்திலே அந்த காமத்துன்பம் அவனை வருத்துகிறது. இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையாலே இந்திராணியிடத்தில் தன்னை கொண்டு செல்லக்கூடிய 7 முனிவர்களிடத்திலே சர்ப்ப என்று சொல்கின்றான். சர்ப்பன்னா விரைந்து நடக்கும்படி ஏவுதல். உடனே அதை அப்போது 7 முனிவர்கள், சப்த முனிவர்களில் ஒருவராகக்கூடிய அகத்திய மாமுனிவர் இப்படி சர்ப்ப என்று சொல்கின்றானே என்று சொல்லி, நீ சர்ப்பமாக கடவை என்று பாம்பாகும்படி சாபம் கொடுக்கின்றார். உடனே தேவர்கள் எல்லாம் போய் வியாழ பகவானதை வணங்கி அரசன் இல்லாமையினாலே தேவலோகம் சிரமப்படுவதை எல்லாம் சொல்கின்றார்கள். அப்போது அவர் ஒரு தடாகத்திலே ஒளிந்து கொண்டிருந்த இந்திரனை அழைத்து வரச் சொல்கின்றார். அவனும் வருகின்றான். அவருடைய உத்தரவுப்படி பல தலங்களையும் போய் வழிபடுகின்றான். திருக்கைலாயத்தில் முதலில் தரிசனம் பண்ணி, பிறகு கங்கை முதலிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து, தாரகம் என்று போற்றப்படக்கூடிய காசி, புண்ணியகோடி என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சி போன்ற பல தலங்களையும் தரிசனம் செய்கின்றான். அப்போது கடம்பவனம் எதிர்ப்படுகின்றது. கடம்பவனத்தின் எல்லைக்கு போய் நெருங்குகின்றான். அவன் அப்படி நெருங்கும் பொழுதே அவனுடைய அந்த பாவம் அவனை விட்டு நீங்குகின்றது. அதனால் இந்திரன் பெருமகிழ்ச்சி அடைகின்றான். உடனே வியாழ பகவான் அங்கு ஒரு புண்ணிய தலமும் தீர்த்தமும் உண்டாக்கும்படி சொல்கின்றான். உடனே இந்திரன் அருகில் இருப்பவற்றையெல்லாம் அறிந்து வர ஒற்றரை அனுப்புகின்றான். அவர்களும் போய் கடம்பவனம் முழுமையும் பார்த்து வந்து இந்திரனை பணிந்து, மகாராஜா, இங்கு கடம்பவனத்திலே ஒரு குளக்கரையிலே கடம்ப மரத்தின் நிழலிலே ஒப்புயர்வற்ற சோதி வடிவமாகி ஒரு மூலலிங்கம் இருக்கின்றது என்று வந்து சொல்கின்றார்கள். அதை கேட்ட உடனே அவனுக்கு காதிலே அமிர்தத்தை பெய்தது போல இருந்தது. உடனே கைகளை தலையின் மேலே குவித்து அந்த சிவலிங்க பெருமானை போய் வணங்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்கின்றான். அங்கிருந்தக்கூடிய அந்த தடாகத்திலே மூழ்கி, அதற்கு பொற்றாமரை தீர்த்தம் என்று பெயர், அந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து நீராடி கடம்பவனத்துக்குள் புகுகின்றான். அப்பொழுது ஆனந்த வடிவமாக, உயிர்க்கு உயிராக, எல்லா பொருள்களுக்கும் மூலமாக அந்த சிவக்கொழுந்தாக முளைத்திருப்ப பெருமானை காண்கின்றான். கண்டபொழுதே அடியற்ற மரம் போல அவரை பணிந்து எழுகின்றான். பூசைக்குரிய திரவியங்களை எல்லாம், பூசை பொருட்களை எல்லாம் அவர்களை கொண்டு, தன்னுடைய ஏவலர்களை கொண்டு வந்து கொடுக்கச் செய்து சிவலிங்க பெருமானுக்கு தேவதட்சணை வைத்து ஒரு விமானம் சாற்றி, பூசைக்கு பூ தான் அடிப்படையானது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உள நீர் உள என்று சொல்வார்கள். நீர் இருக்கின்றது, பூ இல்லை. அதனாலே பூ வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த குளக்கரையிலே போய்
சொக்கநாதரை அங்கே இருக்கக்கூடிய மூலலிங்க பெருமானை வேண்டுகின்றான். உடனே அந்த குளத்திலே பொற்றாமரை மலர்கள் பூக்கின்றன. அந்த பொற்றாமரை மலர்களை எடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் மாட்டி அந்த பொற்றாமரை மலர்களை சாத்தி அந்த தீர்த்தத்துக்கும் பொற்றாமரை தீர்த்தம் என்று பெயர் வைக்கின்றான். அந்த சன்னதியை எல்லாம் ஏற்படுத்தி எம்பெருமானை வணங்கி அங்கேயே இருக்கின்றான். அந்த கடம்பவன மரத்தின் நிழலிலே இருக்கக்கூடிய அந்த மூலலிங்க பெருமான் மீது வெயில் படுவதை நினைத்து உடனே தன்னுடைய வெண்கொற்ற கொடையை அந்த பெருமான் மீது சாத்த வேண்டும் என்று நினைக்கின்றான். உடனே சூரிய மண்டலம் போல ஒளி நிறைந்த ஒரு விமானம் வானிலிருந்து இறங்குகின்றது. 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 கணங்கள் தாங்குவதாக அமைந்த மயனால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த விமானத்தை சோமசுந்தர கடவுளுக்கு சாற்றி பூசிக்கின்றான். அந்த தேவர்கள் 5 அருக்களால் கொடுக்கப்பட்ட பீதாம்பரம், அந்த ரத்தினம் இழைக்கப்பட்ட ஆபரணங்கள், சந்தனம், கங்காஜலம், பள்ளித்தாமம், பஞ்சகவ்யம், பழம், தேன், தூபம், தீபம், திருவமுது முதலியவற்றையெல்லாம் கொடுக்கின்றார்கள். இந்திரன் பொற்றாமரை வாவியிலே மீண்டும் போய் நீராடி வந்து சிவசின்னங்கள் ஆகிய விபூதியையும் உருத்ராக்கங்களையும் தரித்து அன்பே உருவமாக அருளே உருவமாக இருக்கக்கூடிய அந்த மூலலிங்க பெருமானை சிவாகம வீதிப்படி பூசை செய்கின்றான். பூசை செய்து வலம் வந்து நமஸ்காரித்து எழுந்து கும்பிட்டு கண்ணீர் சொரிய துதிக்கின்றான். அங்கனா போற்றி, வாய்மை ஆரணா போற்றி, நாக கங்கனா போற்றி, மூல காரணா போற்றி, நெற்றி செங்கனா போற்றி, ஆதி சிவம்பரஞ்சுடரே போற்றி, எங்கள் நாயகனே போற்றி, ஈருளா முதலே போற்றி என்று வேண்டுகின்றான். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் பூசை செய்ய முடியும். அதை நினைத்து பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நியதி பேரு நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் எனும் என்போத வாசனை அதுவுமான மறை முதலடிகள் போற்றி என்று பூசையேற்றருடைய புனிதராகி சொக்கலிங்க பெருமானை பிரார்த்தனை செய்கின்றான், துதிக்கின்றான். அப்படி அவன் துதிக்கும் காலத்திலே சோமசுந்தர கடவுள் வெளிப்பட்டு ஒரு குறுநகையோடு இந்திரனை பார்த்து, நீ வேண்டும் வரங்களை கேட்பாயாக என்று கேட்கின்றார். எம்பெருமானே, உங்களை வணங்கிய பொழுதே, உங்கள் தலத்துக்கு சமீபமாக வந்த பொழுதே என்னுடைய படிபாவங்கள் எல்லாம் நீங்கின. மூலலிங்க பெருமானாகி உங்களை கண்டேன். இதுக்கு மேல் எனக்கு பெறத்தக்க பேர் என்ன இருக்கின்றது? இங்கேயே இருந்து என்னாலும் உங்களுக்கு பூசை செய்ய விரும்புகின்றேன் என்று அவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றான். உடனே எம்பெருமான் அவனை நோக்கி, இந்திரனே, ரிதுகளுக்குள்ளே சிறந்தது வசந்த ரிது, மாதங்களுக்குள்ளே சிறந்தது சித்திரை மாதம், நட்சத்திரங்களுக்குள்ளே சிறந்தது சித்திரை நட்சத்திரம், திதிகளுக்குள்ளே சிறந்தது பௌர்ணமி திதி. அப்படி சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரந்தோறும் நீ இங்கு நம்ம பூசிப்பாய். அப்படி பூசிப்பாயானால் வருடம் முழுவதும் தினமும் பூசித்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி நீ போய் சொர்க்கலோகத்திலிருந்து பல போகங்களையும் அனுபவித்து கொண்டு வாழ்வாய். உனக்கு நிறைவு காலத்திலே உனக்கு மலபரி பாகம் உண்டாக எல்லா பதங்களிலும் உனக்கு நிராசை தோன்றும். அப்பொழுது உனக்கு சிவசாயுஜ்யமாகிய பரமுத்தியை கொடுப்போம் என்று சொல்லி அந்த பெருமான் சிவலிங்கத்துள்ளே மறைந்தருள்கின்றார். இறைவன் அருளிய திறத்தை கண்டு இந்திரன் உடம்பெல்லாம் உடல் கூச்செறிய மயிர்ப்புலகம் ஏற்பட மீண்டும் மீண்டும் எம்பெருமானுடைய திருவடிவத்தை நிலத்தில் அடியற்ற மரம் போல விழுந்து வணங்குகின்றான். பிறகு பூசையை முடித்து எம்பெருமானை பிரியலாற்றாதல் வருத்தத்தோடு, ஆனாலும் எம்பெருமானுடைய ஆணை போய் இந்திரலோகத்திலிருந்து ஆட்சி செய்வாய் என்று எம்பெருமானுடைய உத்தரவை ஏற்று அந்த பெருமானை மனமில்லாமல் பிரிந்து அங்கு போய் இந்திரலோகத்திலிருந்து சொக்கநாத பெருமானுடைய அருளால் அங்கு அருளாட்சியை அரசாட்சியாக நடாத்துகின்றான். இது எம்பெருமான் தேவர் தலைவனாகி இந்திரனுடைய அந்த பழியை தீர்த்த திருவிளையாடலாக இருக்கின்றது. அந்த பெருமான் அங்கு இந்திரன் அங்கு இறைவனை பூசை செய்ய வேண்டும், அங்கேயே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் சொக்கநாத பெருமான், வேண்டாம் வேண்டாம், நீ போய் எல்லா போகங்களையும் நுகர்ந்து கொண்டு என்னை நினைத்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்னை வழிபட்டால் போதும் என்று சொல்கின்றார். அந்த அளவு தன்னுடைய அடியார்களை போகத்தில் திளைக்க வைப்பவர். அதேபோல் நிறைவிலே அவர் அருளியபடி பரமுக்தியை, சாயுஜ்யத்தை கொடுக்கும் பெருமான். போகத்தில் வாழ்ந்து பரமுக்தியாகிய சாயுஜ்யத்தை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்க செய்யக்கூடிய பெருமானாக நம்முடைய சொக்கலிங்க பெருமான் இருக்கின்றார். அவர் ஆடிய இந்த திருவிளையாடல்
இந்திரன் பழிதீர்த்த திருவிளையாடல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த திருவிளையாடலை இன்று நாம் சோமவாரமாகிய புண்ணிய நாடிலே இதை செவிமடுக்கின்றோம். இந்த வாய்ப்பை நல்கிய மகா சன்னிதானங்களின் பொற்றாள்களுக்கு நன்றியை கூறி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.